நாங்க வந்ததுலயே இன்னைக்கு தான் எங்களுக்கு சூரியன் கண்ல பட்டுருக்கு. ஸோ, அந்த அளவு நல்ல மழை இந்த இடத்துல. ஸோ, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டே 2 இன் வயநாட். ஸோ, இன்னைக்கு நம்ம வந்து சேம்ப்ரா பீக் போக போகிறோம். அதாவது நம்ம ட்ரெக் பண்ண போகிறோம். ஸோ, நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் எப்போ ரீச் ஆனோம் அண்ட் வாட் வாஸ் த ஃபீ எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ, இதுதான் ட்ரெக்கோட டிக்கெட் கவுண்டர். ஸோ, இந்த இடத்துல உங்களோட வண்டியோட டீட்டெயில்ஸ் வாங்கிப்பாங்க. எத்தனை பேர் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா யூ கேன் கெட் த டிக்கெட்ஸ். அண்ட் இதுதான் அதோட ப்ரைஸிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரைஸ் வந்து 800. ஸோ, நீங்கள் குரூப்பாக ஒரு 5 மெம்பர்ஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு 4000ல் முடிஞ்சிடும். இதே ஃபாரினர்னா 8000 ஆகும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால 1000 ருபீஸில் முடிஞ்சிடும். அண்ட் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 7 AM to 3 PM லாஸ்ட்டு. ஸோ, அதுவும் உங்களுக்கு ஒரு சர்டன் லிமிட் இருக்கும். அங்கே வரையும் பார்க்குறவங்களுக்கு 50 ருபீஸ் தான் டிக்கெட். பட் ஃபுல்லாக ட்ரெக் போகணுன்றவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி குரூப் ஆஃப் அமௌண்ட் ஆகும். அதாவது 5 பேருக்கு 4000ன்ற மாதிரியும். அண்ட் உங்ககிட்ட எந்த ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட்ஸோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ இருக்கக்கூடாது. ஸோ, அதனால் அவங்க ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட ஒன்ஸ் செக் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இருக்குன்னா இதில் ஒரு பேக்கில் வச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு ஸ்டீல் பாட்டில்ஸ் கொடுக்கப்படும். ஸோ, நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு வைல் ரிட்டர்னிங் அங்கே வந்து ஒரு வாட்ச் ஹவுஸ் இருக்கும், வாட்ச் டவர் சம்திங். ஸோ, அந்த இடத்துல நீங்கள் ரிட்டன் வந்து உங்கள் பாட்டில்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். அண்ட் நோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் அலவுட். ஸோ, இன்கேஸ் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு நல்ல பாக்ஸில் கொண்டு போங்க. அண்ட் வேஸ்ட் எதுவுமே நீங்கள் அங்கே போடக்கூடாதுன்றது தான் மெயின் ரூல். அண்ட் ட்ரெக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அது நல்லது. பிகாஸ் பை 2 o'clock வந்து டூரிஸ்ட் யாருமே அலோ கிடையாது. பர் டேக்கு 80 மெம்பர்ஸ்ன்ற மாதிரி தான் பர்மிஷன் இருக்குது. ஸோ, அதனால் நீங்கள் மார்னிங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் நாங்கள் போகும்போது கூட நிறைய பேர் யாருமே கிடையாது. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் பார்த்தது ஹார்ட்லி 15 மெம்பர்ஸ் தான். அண்ட் இவ்வளோ மேலே இருந்து வயநாட் பார்க்கும்போது த ஃபீல் வாஸ் அமேசிங். ஸோ, மலை மேலேருந்து பார்த்தோன்னா நமக்கு எக்கச்சக்க மலையும் தெரியும். அதே மாதிரி எத்தனை கிராமம் இருக்குன்றதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ. டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த ட்ரெக் வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட் தான். பட் இட் கேவ் அ ஆசம் ஃபீல். நான் இந்த மொத்த ட்ரிப்லேயே திஸ் பிளேஸ் கேப் மீ அலைவ்னு சொல்லலாம். ஸோ, அந்தளவு எங்கேஜிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருந்த ஒரு ட்ரெக் தான் இது. ஸோ, இந்த மலை ஏறினதுக்கப்புறம் தான் நான் பார்த்தது த பியூட்டிஃபுல் ஹார்ட் லேக். இந்த லேக் தான் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ, இதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதுக்கு கிட்ட போய் நின்று மலையை பார்க்கும்போது இட் கேவ் an awesome ஃபீல். ஸோ, அங்கே போய் நாங்கள் அடித்த லூட்டி தான் ரொம்ப ஃபன்னான ஒரு நல்ல மெமரிஸ். ஸோ, போயிட்டு நாங்கள் அங்கே ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், செல்ஃபீஸ் எடுத்தது, வீடியோ பண்ணது எல்லாமே வாஸ் ஸோ 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 அமேசிங். அண்ட் அங்கே இருக்கிறது தான் ஹார்ட் லேக் அண்ட் திஸ் இஸ் த மவுண்டன். இதுக்கு மேலே போகிறதுக்கு தெர் இஸ் நோ பெர்மிஷன் இன் த சென்ஸ் அங்கே யாரும் போகலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே வரையும் தான் லிமிட் ட்ரெக் பண்ணுறதுக்கு. ஸோ, நாங்கள் ட்ரெக் முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்பும்போது தான் இன்னும் நல்ல திகிலாக இருந்தது. மேலேருந்து கீழே பார்த்துன்னு இறங்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ட்ரெக்கில் லீச்சஸ் கடிக்காமல் எஸ்கேப் ஆகி நான் வந்துட்டேன்னு நினச்சேன். பட் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் கேட்டுக்கிட்ட வரும்போது மை ஹஸ்பண்ட் ஜஸ்ட் காட் 2 leeches in the leg. ஸோ, ஒரு ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னாரு. ஸோ, கால் கழுவிக்கலாம் அங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரீம் போயிட்டு இருந்தது. அவர் கூட நான் போயிட்டு வந்தது என் தப்புன்னு நினைக்கிறேன். திஸ் எக்ஸாக்ட் மூமெண்ட் கரெக்டாக என் ஷூஸில் இருக்கிற ஒரு சின்ன கேப் மை ஆங்கிளில் அழகாக இந்த காலில் ஒன்று அந்த காலில் ஒன்றுன்னு கடைசியில் நானும் 2 வாங்கிட்டேன். ஆல்சோ நான் இதை சொல்லியே ஆகணும். இந்த ட்ரெக்கில் ஒரு 2 இல்லை 3 இடத்துல வந்து ஸ்ட்ரீம் மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த தண்ணி இந்த ஹார்ட் லேக்கில் இருந்தும் அப்புறம் அதுக்கு கொஞ்சம் கீழே இன்னொரு சின்ன லேக் மாதிரி இருக்குது. இந்த 2 இடத்துலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வர்ற தண்ணி தான். பட் அந்த ஸ்ட்ரீம் வாட்டர் வந்து ரொம்ப பியூராக இருந்துச்சு. ரொம்ப சுத்தமான தண்ணியாக இருந்துச்சு. தட் டேஸ்ட்டு சம்திங் லைக் பிஸ்லரின்னு சொல்லலாம். பிஸ்லரியில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்குது, அதோட டேஸ்ட் வேறு. பட் ஆனால் இது வந்து பியூரஸ்ட் வாட்டர்.
ஸோ நாங்கள் ட்ரெக் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவு சீக்கிரமாக நாங்கள் வந்து எங்களோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் நல்லா மான்சூனில் வந்ததுனால பயங்கர மழை. ஸோ வி கேரிட் அவர் ரெயின் கோட்ஸ் அண்ட் ஆல். ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் ஸோ டேக் இட், மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ஹாஸ்டலர். ஸோ இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து வைத்தீரியில் இருக்குது. ஸோ கல்பேட்டிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ். இன்றைக்கி இது வந்து டே 3யோட ஃபுட்டேஜ் பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு டார்மெட்டில் தான் 4 பெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். பிளேஸ் ஸ்டே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. யூ கேன் கம் அண்ட் ஸ்டே ஹியர். ஃபுட் வந்து நீங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம். இல்லைனா லைக் தே வில் ஹெல்ப் யூ. அண்ட் உள்ளே வந்து உங்களுக்கு எல்லா வசதியுமே நல்லாயிருக்கும். அண்ட் இஃப் யூ கேரி எ லாக் தட் வுட் பி பெட்டர், பிகாஸ் இங்கே உங்களுக்கு லாக்கர் இருக்குது. பட் லாக் நீங்கள் தான் வாங்கிக்கணும். இல்லைனா இவங்களும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, விச் காஸ்ட் 120 சம்திங், அவ்வளோதான். பட் திஸ் பிளேஸ் வாஸ் ஸோ அமேசிங். ஸோ நாங்கள் கிளம்புற அன்றைக்கி தான் திருப்பி இவ்வளோ வெயில் அடிக்குது, நல்ல மழை. இது ஆல்மோஸ்ட் சிமிலர் டு பெங்களூர் வெதர்னே சொல்லலாம். வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, குளிர் வருது, எல்லாமே இருக்குது. இட்ஸ் அ மிக்ஸ்டு வெதர் கண்டிஷன் நாங்கள் போன நேரம். எங்களோட செக் அவுட் டைம் வந்து மார்னிங் 9 o'clock. ஸோ 7 o'clock அப்படி எழுந்து குளித்து முடித்து வி காட் ரெடி. ஸோ இப்போ நாங்கள் செக் அவுட் சொல்லிவிட்டு எங்கள் லக்கேஜ் மட்டும் இங்கே தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த கேப்பில் நாங்கள் வந்து பக்கத்தில் எதனா ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு வி ஆர் லீவிங் நவ். பின்னாடி போடா, இவ்வளோ கிட்ட நிற்காதுடா. என்ன தள்ளிட்டு போகிறான்டா என் ஃபோனை இவன், பிளடி பிளாக் ஷேப். நேற்று வந்த மலைக்கு இந்த லேக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபில்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். பிகாஸ் கை வச்சாலே இந்த உள்ளே இருக்கிற செடியெல்லாம் கைக்கு எட்டுது. மேபி அதெல்லாம் வந்து மேலேயே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று வந்த மலைக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரம்பி செடியே உள்ளே போயிடுச்சு. அந்த சின்ன சின்ன பூ மட்டும் வெளியில் இருக்குது. அண்ட் இதுதான் பூக்கோட் லேக். இது வந்து எங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து லக்டி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தோம். அதுவும் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அது ரொம்ப தூரத்துக்கு தெரிஞ்சிச்சு விசிபிலிட்டி, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஊரே பார்க்குற மாதிரி. அண்ட் இந்த பேர்ட் வந்து எங்களுக்கு என்னடா இதுன்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு, பிகாஸ் இது ஒத்த காலில் நிற்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த லேக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் 450 rupees. நாங்கள் 4 பேர் இருக்கோம். ஸோ வி டுக் 1 boat. கரெக்டாக இது ஒரு 1/2 hour அவங்க சுற்றி பார்க்குறதுக்கே. ஸோ இந்த லேக்குக்கு இந்த போட் ரைடுக்கு அவங்க கொடுக்குற டைமிங் கூட 1/2 hour தான். ஸோ கரெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணி. ஸோ நாங்கள் ஒரு போட்டிங் ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த லேக் சுற்றி ஒரு ரவுண்ட் நடந்துட்டு அங்கேயே வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஃப்ரீ தான், உள்ளே வந்து பாருங்கன்னுவாங்க. ஆனால் ஃப்ரீன்னு உள்ளே போனேன், நான் வாங்காமையாக வருவேன். ஸோ ஒரு 400 காஸ்ட் ரேஞ்சுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் லீச்சஸ் லுக்ஸ். இது உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ். அது பார்த்தீங்கன்னா அதோட டேலை வச்சு ஜம்ப் பண்ணுது. ஸோ லீச்சஸ் கூட எல்லாம் விளையாடிட்டு ஃபைனலி நாங்கள் பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். ஸோ மைசூர் வந்துட்டு பெங்களூர் வர்றது தான் பிளான். ஸோ பந்திப்பூர் ரூட்டில் பஸ் வந்துச்சு. நானும் யானையாச்சும் பார்க்கலான்னு நினச்சேன். என் நேரம் அழகாக தூங்கிட்டேன். பஸ்ஸு அவ்வளோ அழகாக தாலாட்டு பாடின மாதிரி ஆட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 2 to 3 hours நாங்கள் மைசூர் ரீச் ஆகிட்டோம். அண்ட் மைசூர்லேருந்து ஒரு 3 hours பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ பை 12 o'clock பெங்களூர் ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் டேவே நான் வந்து ஸோ குட் மார்னிங். நம்ம நைட்டு தான் பெங்களூர் வந்து சேர்ந்தோம். லைக் 12 o'clock ஆகிடுச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் அ கார்பரேட் ஈவெண்ட். அண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபெதர்ஸில் நடக்குது, எலக்ட்ரானிக் சிட்டி. ஸோ அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் நேரம் என்னன்னே தெரியல. அன்றைக்கின்னு பார்த்து பயங்கர டிராஃபிக், சர்வீஸ் ரோட்லேயும் சரி ஹைவேலையும் சரி. ஸோ சர்வீஸ் ரோடில் வந்து திருப்பி ஹைவேயில் போயிடலான்னு யூடர்ன் போட்டால் திருப்பி ஹைவேயில் டிராஃபிக் பார்த்து திருப்பி சர்வீஸ் வரலான்னு பார்த்தோம். பட் மறுபடியும் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு ஹைவேவே பிடிச்சி வந்துட்டோம். பட் த திங் இஸ் 2 o'clock ஷூட்டுக்கு நாங்கள் 2:15 சம்திங்க்கு தான் ரீச் ஆனோம். அண்ட்
இந்த ப்ரோ கொஞ்ச நேரம் பாட்டு பாடிட்டு இருந்தார். இட் வாஸ் நைஸ் அண்ட் காமிங். ஸோ இவர் பாட்டு பாடி முடித்த உடனே ஆக்சுவலாக இவர் பாட்டு பாடினதே எங்களோட லன்ச் பிரேக்கில் தான். நாங்கள் குயிக்காக ஓடி போயிட்டு கிடச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஷூட் பண்ண கண்டினியூ பண்ணிட்டோம். அண்ட் திஸ் பார்ட் ஆஃப் கார்ப்பரேட் ஈவெண்ட் ஐ லவ் இட். ஸோ ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் ஷூட் வந்து இப்படி தான் இருக்கும். இது டிஜே ஸ்பேஸ். ஸ்டேஜில் அங்கே எல்இடி போட்டதெல்லாம் கழட்டிடுவாங்க. இது போர்ட்டிகோவோட ஸ்பேஸ். ரோல் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஒயிட் ஃபெதர்ஸ். இது அவங்க ஆஃபீஸ். அண்ட் திஸ் இஸ் த லன்ச் பிளேஸ். ஸோ என்கிட்ட அவனோட பேக் இருக்குது. எந்த பேக் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் நிறையெல்லாம் கொண்டு வரல, ஆனால் தம்பி நிறைய கொண்டு வந்தார். ஸோ நம்ம வண்டி கொண்டு வந்தோம். ஹி வாஸ் டிரைவிங் தட். இப்போ போய் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஒட்டி வந்து நைஸ் ரோடு கனெக்ட் ஆகும். அதனால் நமக்கு இந்த ரோடு வந்து அன்டில் சம் பாயிண்ட் இந்த ரோடு வந்து நமக்கு ஒன் வே மாதிரி அமையுது. ஸோ இஃப் யூ நீட் டு கெட் த வெஹிக்கிள், பாருங்களேன் விளையாடிக்கிட்டே போகிறான் அவன். டக்குன்னு எடுத்துகிட்டு வாடாண்ணா. இது 9:15 ஆகிடுச்சு. வண்டியை அங்கே பக்கம் போட சொல்லியிருக்காங்க போல் சர்வீஸில். ஸோ நம்ம இப்படியே வந்திருக்கலாம். பட் நம்ம தலையெழுத்து நம்ம அப்படி போய் நம்ம நெக்ஸ்ட் ரோடில் வந்து தான் திரும்பி வந்திருக்கோம். இங்கே யாரோ குறுகுருன்னு பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்படி தான் இருக்குது. திஸ் இஸ் ஒயிட் ஃபெதர்ஸ். எலக்ட்ரானிக் சிட்டியில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக தெரியும். ஈவன் பெங்களூர் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பக்கத்தில் தான் ஃப்ளைஓவருக்கான டோல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட் டு மெட்ரோ in the sense Metro Mart. These are our luggages. இதுதான் அந்த white feathers. ஸோ இத்துடன் விடைபெறுகிறேன் நான் உங்கள் பிரவீனா. See you all in the next video.